Hello friends, welcome to Meera Mind Voice. Day 65 in Big Boss House. 65 நாள் ஓடி போச்சுங்க. இன்னும் 30 நாள் தான். நைஸ். இந்த வாரம் கோர்ட்டு டாஸ்க்கு. இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்தோன்னா நைட்டு 10:20க்கு, தட் இஸ் 64th டே நைட்டு 10:20க்கு கார்டன் ஏரியாவில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அங்கே நம்ம பாருவும் கமருதீனும் பேசி கொண்டிருக்க அவங்க பிரஜனு சாண்ட்ராவையும் பற்றி பேசிகிட்ருக்காங்க. அவங்க ரியல் கப்புள்ஸு அப்படி இப்படின்னுட்டு. அப்போது இவங்க 2 பேரும் மொத்தமாக இரு அப்படின்னு மைக்கை கழட்டி வச்சுட்டு க்ளீனாக பேசிகிட்ருக்காங்க. பிக் பாஸ் உடனே கமருதீன் மைக்கை சரியாக போடுங்க அப்படின்னு வார்னிங் கொடுக்குறாரு. நேத்திக்கே பார்வதி கேட்டாங்க, பிக் பாஸ் எங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் மைக் இல்லாமல் டைம் கொடுங்க அப்படின்னுட்டு. அப்போயே அந்த இடத்துலையே வார்ன் பண்ணியிருந்தால் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு இவங்க பார்வதியை வளர்த்து விட்டு பண்ணிகிட்ருக்காங்க. மார்னிங் கனி விக்ரம் பேசிகிட்ருக்காங்க. வியனா சொல்கிறாங்க பார்வதி பாத்ரூமே சரியாக வாஷ் பண்ணல அப்படின்னுட்டு. மார்னிங் சாங்குக்கு அப்புறமா சாண்ட்ரா அண்ட் டீம் டீ அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னு அமித்து அப்படியே அவர் தலைவராக உண்மையிலே அப்படியே ஜாலியாக நடந்து வந்துட்டுருக்காரு. யாரையும் தூங்காதீங்கிறாரு, ஏதோ பண்ணிகிட்ருக்காருங்க. வெளியில் எகெயின் சபரி உட்காந்து வெங்காயத்து கூட பேசிகிட்ருக்காரு. நான் உன்னை வளர்ப்பேன்னு நினைக்கல, இப்படி உன் கூட உட்காந்து பேசுவேன்னு நினைக்கலன்னுட்டு. வீட்டுக்குள்ளே அவருக்கு பேசுகிறதுக்கு வேறு ஆளே கிடைக்கல போல இருக்குது. மத்தியானம் பார்த்திங்கன்னா லன்ச் டைம். இவங்க முட்டை கிட்ட என்னெல்லாமோ பண்ணியிருக்காங்க. பாருவும் கமருதீனும் பெட்ரூம்குள்ளே உட்காந்து காதுக்குள்ளே ரகசியம் பேசுகிறாங்க. உடனே சபரி இரு நழுந்து வெளில போய்டுறேன் அப்படின்னு வெளில வந்துட்டார். உடனே அவங்க 2 பேரும் பேசிட்டு அப்புறம் மைக் கேப்சூலில் மறைச்சிட்டு 2 பேரும் நின்று பேசிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை அதை திரும்ப பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு வெளில சாப்பிட வரும்போது பிக் பாஸ் எல்லோரும் அவங்கவுங்க நிற்கிற இடத்துலையே ஃப்ரீஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாரு கமருதீன் மைக் மூடி பேசியிருக்கீங்க. நேற்றுக்கு நைட்டு கார்டனில் ஒரு தடவை, இன்றைக்கி இப்போ பெட்ரூமில், அதுக்கப்புறம் திரும்ப இப்போ. ஸோ இந்த வீட்டில் இருக்கிற பால், டீ, காஃபி, முட்டை, ஈவன் சாப்பிட்றதுக்கு இப்போ தட்டில் எடுத்து சர்வ் பண்ணியிருக்கிற முட்டை உட்பட எடுத்து உள்ளே வச்சுருங்க அப்படின்ட்டாரு. உடனே கமருதீன் டேய் நான் மெதுவாக ஸ்லோவாக பேசினேன், நான் மூடிட்டுலாம் பேசலடான்னு ஏதோ சொல்ல ஆரம்பிக்க, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் பண்ணுறதையே திரும்ப பண்ணிக்கிட்டு பண்ணக்கூடாது, இவங்க மட்டும் இல்லை வீட்டில் யாருமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்த திரும்ப பண்ணிவிட்டு சாரி பிக் பாஸுங்க, உங்களுடைய சாரி நாடகத்துக்கெலாம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் சூப்பராக பார்வதி கிட்ட கியோம் பாரு சமஜ்மே ஆயா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இது ஹிந்தி பிக் பாஸ் இல்லைன்னு சொல்ல அவங்களும் ஹிந்தியிலே பதில் சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்காமல் அவ்வளோ அலட்சியமாக போச்சு இவங்களுக்கு பிக் பாஸை பார்த்தா. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோன்னா உடனே அமித் அண்டு கனி ரொம்ப ஸ்லோவாக எடுத்துகிட்டு போய் வைங்க, ஏன்னா அவர் ஸ்லோவாக தானே பேசினார் அப்படின்னுறாரு. உடனே எல்லாரும் அப்படியே ஐயோன்னு கும்மியோ. அங்கே ரம்யா இந்த பார் அங்கே லைட்டு போட ஆரம்பித்தாங்க சாயங்காலம், அவ்வளோதான் நான் சாமி ஆட ஆரம்பிச்சிருவேன்னு சொல்ல. உடனே இப்போ ரம்யா சாண்ட்ராவுக்கு தோழி ஆயிட்டாங்க பயங்கரமாக. சாண்ட்ரா சொல்கிறாங்க அது என்னோடய ப்ரோட்டீன் எல்லாம் போச்சு இன்றைக்கி அப்படின்னுட்டு. இதுக்காகவே வா உன்னை நாமினேட் பண்ணுறோம், இரு கனிகிட்ட போய் போட்டு கொடுக்குறேன், என்னென்னமோ பண்ணுறாங்கங்க. இது திரும்ப போய் கேமராவாக நின்று சாரி பிக் பாஸ் நேற்றுக்கு கொடுத்த அடுத்த 2 வாரத்துக்கு கண்டினியூஸாக நீ தான் நாமினேஷனில் வா அப்படின்னு கத்த. திவ்யா சொல்கிறாங்க நான் நேற்றுக்கே பார்த்தேன், பட் உங்கள்கிட்ட சொன்னால் உன் வேலையை பார்த்துட்டு போங்கிற மாதிரி நீ பண்ணுவேன், அதனால நான் உங்கள்கிட்ட எதுவும் சொல்லிக்கல, அதுக்காக தான் இந்த தண்டனையா. ஆனால் சீரியஸாகவே பிக் பாஸ் அவங்க 2 பேருக்கும் போன சீசனில் பண்ண மாதிரி உப்பு போடாத சோத்தை அனுப்பிச்சு இவங்க எல்லாருக்கும் இவங்களோட கன்வீனியன்ஸ் எல்லாம் இருக்கட்டும்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு எல்லாருக்கும் தண்டனை கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அது என்ன ஒரு பார்ஷியாலிட்டி. அடுத்தது பார்த்தோன்னா வழக்காடு மன்றம் டாஸ்க்கு. எல்லோரும் உட்காந்து ஒத்தொத்தராக
வழக்குகள் ஒருத்தருக்கு 3 வழக்கு நீங்கள் எழுதி கொடுக்கலாம். அது ஒரு லெங்க்த்தியாக போயிட்டு இருந்ததுங்க, பயங்கர லெங்க்த்தியாக போயிட்டு இருந்தது. அமித் வந்து எல்லாருமே 3 வழக்கு கொடுத்து சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க எல்லா வழக்குமே அட்ரஸ் பண்ணப்படும்னுட்டு. ஒரு சிலது பார்த்தா வழக்கு மாதிரி இல்லை, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி இருந்தது. அதே மாதிரி பார்வதி கொடுத்தது எல்லாமே பார்த்தோன்னா ஆல்ரெடி வீட்டில் பேசப்பட்டு விஜேஎஸ் முன்னால் பேசப்பட்ட ஒரு சில இதுதான் கம்ப்ளைண்ட்ஸ் தான். அது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி அப்பயே முடித்தாச்சு. அப்படி இருந்தும் அதாவது கேப்டன்சி டாஸ்கில் வந்து கனி தன்னிச்சையாக செயல்பட்டாங்க. சாண்ட்ரா சொல்லியும் கேட்கல, தள்ளுமுள்ளு நடந்தப்பவும் கேட்கல. இது மொத்தமாக பேசப்பட்டு எல்லாம் முடித்தாச்சு. அடுத்தது எஃப்ஜே வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சினும் பார்க்காம என்னை வந்து கொச்சப்படுத்துகிறாரு, லவ் கண்டென்ட் மட்டும் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இது அழகாக இன்றைக்கி கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்தது விக்ரம் வந்து திவாகர் கிளம்பினதுக்கப்புறம் நீ பேசியே அனுப்பிட்டேன்னு என்னை வந்து ஹர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னுட்டு. அண்ட் கியூசிக்கு வந்து நாமினேஷன் பாஸ், அந்த கியூசி டாஸ்க் நடந்தப்போ நாமினேஷன் பாஸ் தராமல் ஏமாற்றிட்டார். இந்த 3மே ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணப்பட்டது. அதை எப்படி திரும்ப இவங்க கொடுத்து அதை திரும்ப பிக்பாஸ் வேறு கேட்க சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம். அண்ட் எல்லாருமே சுபிக்ஷாவாகட்டும் சாண்ட்ராவாகட்டும், சாண்ட்ரா கம்ருதீன் மேலே சூப்பராக ஒன்று சொன்னாங்க. வந்து கம்ருதீன் மைக் போட்டு மன்னிப்பு கேளுங்க எல்லாருக்கிட்டேயும் சொன்னப்போ எல்லாரை பற்றியும் புகழ்ந்து 2 வார்த்தை சொல்லிட்டு பண்ணணுங்கும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் அழகாக இருந்து எல்லா டாஸ்கையும் முடிச்சிடுறீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதனால் வேறு எதுவுமே பண்ணல இந்த பிக்பாஸ் வீட்டில்ங்கிற மாதிரி வஞ்ச புகழ்ச்சி பண்ணார். இன்றைக்கி இந்த மைக்கு போடாததுக்காக மைக் அனௌன்ஸ்மெண்ட் முதல்லே வந்தது. அதுக்காக எல்லார்கிட்டேயும் போய் அவங்கள புகழ்ந்து பேசி ஒன்று பண்ணுங்கும்போது பொண்ணுங்கக்கிட்டெல்லாம் போய் வழிஞ்சாரு பாருங்க. திவாகர் இல்லாத குறைய இவர் தீர்த்துட்ருக்காருன்னு தோணுது. வியன்னா கிட்ட போய் லிட்ரலாக நீ வந்தோடனே என்னை அண்ணன்னு கூப்பிடலன்னா நமக்கு லைஃபு செட்டாகிருக்கும், வெளில போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தனும் நடத்தியிருக்கலாம் அப்படின்னே சொல்கிறாரு. அதை வந்து அவங்க பாருக்கிட்ட போட்டு கொடுக்க என்ன சொன்னான், அவன் வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறேன்னு சொன்னான். நான் அவங்களும் வழிய. அடுத்தது கம்ருதீனும் ரம்யா ஜோவும் பேசிகிட்டு இருந்தாங்க டைனிங் டேபிளில் உட்காந்து. அப்போ வந்து ரம்யா ஜோ சொல்கிறாங்க, காய் கட் பண்ண கற்றுக்கிட்டேன்ப்பா, வெளில போய் நல்ல பையனாக கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட வேண்டியதான்னு சொல்ல. கமருதீன் கிட்ட என்ன வெளில போயிட்டு பார்வை ஏமாற்றிடுவா தானே அப்படின்னு கேட்க, இல்லை அவள் ஏமாற்றிட்டு போயிடுவா அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாங்க. ஸோ இது வந்து காவிய காதல்லாம் இல்லை, கன்றாவி காதல் தான். ஆஸ் வி செட் எர்லியர். இந்த மாதிரி எல்லோரும் மாற்றி ஒருத்தர் மேலே புகார் கொடுத்துட்ருக்காங்க. அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேஸு வினோத் வந்து ஆதிரை மேலே தொடுத்த வழக்கு. அதில் வந்து 3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து திவாகர் வெளியில் சென்றதுக்கு நான் காரணம் என்கிறார். 2வது என்னுடைய ரசிகர்கள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் என் பேருக்கு களங்கம் விளைவிக்க நினைக்கிறார். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிற நட்பு மற்றும் பாசங்களை தகர்க்க நினைக்கிறார். அவங்க சொன்னாருங்க இல்லையா, உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன்னுட்டு. அதுக்காக இந்த 3 பாயிண்ட்ஸை கொடுத்து இதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவரே வந்து லிவிங் ஏரியாவில் ஆதிரைக்கு வழக்கை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு லாயர் வினோத் செலக்ட் பண்ண லாயர் வந்து வினோத்தோட லாயர் விக்ரம், அவர் என்னை வித்யாபதினு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆதிரை வந்து அரோராவை லாயராக செலக்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் செலக்ட் பண்ண ஜட்ஜஸ் வந்து வினோத்துக்கு அமித்தும் ஆதிரை திவ்யாவையும். நல்ல காம்போ, சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு தோணினது. அடுத்தது மக்கள் மன்றத்துக்கு கொண்டு சென்று அது முடிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, வழக்காடு மன்றம் போகிறாங்க. ஃபஸ்ட்டு கேஸு இவங்க பெருசாக யாருமே வக்கீல்லாம் கிடையாது. ஆனால் இதில் அமித்தும் நம்ம இவரும் யார் விக்ரமும் ஃபேமிலியே லாயர் ஃபேமிலி, அவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த இதெல்லாம் தெரியும். ஆனால் பிக்பாஸ் 24/7 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸ் பற்றியோ கோர்ட்டில் சொல்கிற லீகல் இதை பற்றியோ, இது லீகல் இது சொல்லுவாங்கல்ல, டூஸ் அண்ட் டோன்ட்ஸு, மரியாதை இருக்கணும். கோர்ட்டை அவமதிக்கும் விதமாகவோ லீகல் ரெஃபரன்ஸோ இந்த செக்ஷன் நேம் இந்த செக்ஷன் நம்பர் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துருங்க.
அதுக்கப்புறம் அடுத்த தடவை கோர்ட்டுக்கு வரும்போது பாட்டெல்லாம் பாடாதீங்க, கூச்சல் குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, மெயின்டைன் த டிக்னிட்டி ஆஃப் த கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இது வேற ஒரு சீசனில் கோர்ட்டு டாஸ்க் பண்ணி வக்கீல்ஸ் இவங்க எல்லாருமே கிழின்னு கிழிச்சாங்க. அதனால் எந்த இதையும் சொல்லாமல் இது பிபி கோர்ட்டு, பிபி வழக்காடு மன்றம்னு மட்டும் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. இதை 1 hourல கட் பண்ணிட்டாங்க. ஆரம்பித்த உடனே அரோரா வந்து அவங்களுக்கு எப்படி கிராஸ் கொஷின் பண்ணணும், எப்படி அதை நையாண்டியாக பேசி கொண்டு போகணுன்னு தெரில. ஆனால் அரோரா பேசினதெல்லாம் வம்பு கிழிக்கிறாருங்கிறதுக்கு ஏதோ அவங்களுடைய ஸ்லாங்கில் வார்த்தையெல்லாம் சொன்னாங்க, கலாய்ச்சி அவங்கள இது பண்ணி அப்படிலாம் பேசினாங்க. அதெல்லாம் ஃபன்னாக இருந்தது. விக்ரமும் அப்பப்போ வழக்கறிஞருங்கிறதுலேருந்து வெளில வந்து நிறைய கவுண்டர்லாம் கொடுத்தாரு. ஆனால் எல்லாருமே ஒரு டென்ஷனாக இருந்தது. வினோத்துக்காக வாதிடுறோமே, அவர் பின்னாடி வந்து நம்மளை இது பண்ணுவார், ஏன் நீ சரியாக பண்ணலன்னு பயங்கரமாக கத்துவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருந்தது. இது திவ்யா ஒரு மாதிரி இது கொடுக்க, அமித் வேறு மாதிரி ஒரு ரிசல்ட்டு கொடுக்க, உடனே பிக்பாஸ் என்ன பண்ணிட்டாரு, வினோத் எழுந்து உங்களை செலக்ட் பண்ணி ஜட்ஜாக கூட்டிகிட்டு வந்ததுக்கு என்ன செஞ்சிட்டீங்க, ஜட்ஜுங்கிறவங்க பாரபட்சம் இல்லாமல் சொல்லணும், ஒருத்தருக்காக சொல்கிறதுக்காக நான் ஜட்ஜை கூட்டிகிட்டு வருவேன்னு சொன்னால் என்ன ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் அது. எகெயின் இவங்க என்னத்தை செட் பண்ண நினைக்கிறாங்க, கியூசியில் பண்ண மாதிரி இதையும் லாயர்ஸ் ஜட்ஜும் எல்லாருமே ஒருதலை பட்சமாக இருப்பாங்கன்னுட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அது. அதனால் அது கூடாது அப்படின்ட்டு இவங்க 2 பேருமே ப்ராப்பராக சொல்கிறாங்க. அடுத்தது பிக்பாஸ் என்ன பண்ணிட்டாரு, இந்த கேஸை வந்து மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் ஜூரி அவங்க ஓட் பண்ணி அவங்களுக்குள்ளே இது பண்ணி எஸ் அல்லது நோ மட்டும் சொல்லணும் அப்படின்ன உடனே 2 பாயிண்ட் வினோத்துக்கு சாதகமாக எஸ்ஸும், 1 பாயிண்ட் வந்து அதாவது திவாகர் வெளில போனதுக்கு இவரும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸுங்கிறது ஆதிரைக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ மெஜாரிட்டி இவர் பக்கம் இருக்கிறதுனால வினோத் வின்ஸ். அவர் வின் பண்ணிட்டாருன்ன உடனே அவர் பாக்கெட்டில் கை விட்டுட்டு ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாரு பாருங்கள். இந்த வாரம் யார் யாருக்கெல்லாம் செருப்படின்னு தெரியல. ஃபஸ்ட்டு கமருதீன், அடுத்தது கமருதீன் பண்ணுறது எல்லாமே அசிங்கமாக இருக்குது. அடுத்தது வினோத் இன்னைக்கு பண்ண அந்த ஜெஸ்டர்ஸ் கமருதீனே சொல்கிறாரு, ஏய் என்னடா பண்ணுற அப்படின்னுட்டு. ஒரு தான் வின் பண்ணிட்டோம், வினோத்துக்கு வந்து கொஞ்சம் கூட இது ஒரு டாஸ்க்கு ஒரு ஃபன்னுக்காக பண்ண சொல்லியிருக்காங்க இல்லை, நான் தான் வின் பண்ணணும், தான் சொன்னது ஜெயிக்கணும், அது அவர் பேரில் ஏன் பிக் பாஸ் கேஸை கொடுத்து இப்படி காலி பண்ணிங்க. நல்லா போன ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் அந்த ஒரு நிகழ்ச்சினால் எல்லாரும் காய்ச்சின்னு கத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து சொல்கிறாங்க நீ பண்ணினது தப்புன்னுட்டு. அவர் இன்னொன்று என்ன பண்ணிட்டாரு, எஃப்ஜேவுக்கும் ஆதிரைக்கும் நட்பு இருக்கிறதுனால அவர் பக்கம்தான் பேசுவார். எஃப்ஜே வந்து டவாலி, அவர் வந்து கோர்ட்டை வந்து எல்லாரும் பேசாமல் இருங்கன்னு சொல்கிறது தான் அவர் வேலை. அது வந்து அந்த பக்கம் சொல்லலை, எங்கள் பக்கம்தான் நிறைய சொன்னார் அப்படின்னு ஒரு இதை ஆரம்பிக்க, இந்த ஜெஸ்டர் தப்புன்னுட்டு விக்ரமே சொல்கிறாரு, நான் உன்னோட வக்கீலாக சொல்கிறேன், நீ பண்ணது தப்பு, சின்ன பொண்ணுங்கள்லாம் சொல்கிறாங்க அசிங்கமாக இருந்ததுன்னு, பொண்ணுங்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு அப்படிங்கிறாங்க. முடியாது, என்ன எது எடுத்தாலும் ஒரு சாரி கேம் ஆடுற நீ, என்னால் கேட்க முடியாதுன்னு சொல்ல, கமருதீன் வெளியில் வந்து கூப்பிட்டு நீ பண்ணதெல்லாம் கரெக்டு, கடைசியில் யார் பக்கம் நியாயம் வந்தது, உன் பக்கம் தானே வந்தது, ஹேய் வின் பண்ணினா கோர்ட்டில் பாக்கெட்டில் கையை விட்டு கெத்தாக நடப்பாங்க, எத்தனை கேஸ் பார்த்துருக்கீங்க நீங்கள், எத்தனை கேஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. நீ பண்ணுறதெல்லாம் ஓகே, ஆனால் இந்த மாதிரி ஜெஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா இல்லை, நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு கமருதீன் பேசுகிறத பார்க்கும்போது ஹேய் இவன் இவ்வளோ யோசிப்பானா அப்படின்னு கூட நமக்கு தோணினது. வினோத் வந்து பாருக்கிட்ட வந்து அப்பாப்பாப்பா பாருக்கிட்ட வந்து பேச, பாரு இந்த கேஸ் நடுப்புற இவங்க எல்லாரும் ரெஸ்ட் ரூம் போக வந்தப்போ என்னையே கூப்பிடல ஆதிரைக்கு இதுவா சப்போர்ட்டா, என்னை விட்னஸாக கூப்பிட்ருந்தீங்கன்னா அந்த மனுஷரை காலி பண்ணியிருக்கலாம் இல்லைன்னு பேசினவங்க வினோத் வந்து பேசும்போது நான் தான் ஓட்டு போட்டு அதை எல்லாத்தையும் மாற்றி விட்டு நீ ஜெயிச்ச பற்றியா, உன் பக்கம்தான் நியாயம், நான் அப்படியே ஒரு பல்ட்டி அடித்தாங்க பாருங்கள். இதை வெளியில் வியனாவும் விக்ரமும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வியனா சொல்கிறாங்க, நான் வெளியிலேயே நின்று பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு தெரியல, இப்போ க்ளோஸாக பார்க்கும்போது அவங்க அந்த பக்கம் ஒன்று பேசிட்டு இந்த பக்கம் அவங்க சொல்கிற ஸ்லாங்கில் அது நல்லா இருந்தது, அங்கிட்டு ஒன்று பேசிக்கிட்டு இங்கிட்டு ஒன்று பேசிட்டு
2 பக்கமும் திரும்பி ஒரு சிரிப்பு வேற சிரிக்கிறாங்க பாருங்களேன். எப்படி இவங்களால இப்படியெல்லாம் பண்ண முடியுதுன்னு விக்ரம் சொன்னார், பாரு மாதிரி ஆட்கள்லாம் பிக் பாஸுக்குன்னே பிறந்து வளர்ந்து வந்தவங்க, அதுக்குன்னே செய்யப்பட்டவங்க அப்படின்னுட்டு. ஒரு டாஸ்க்கு ஒரு மாதிரி போச்சு. இன்னும் போக போக 2வது நாள் 3வது நாள் தான் அடிதடி ஜாஸ்தியாகும். அதுவும் பாரு கேஸ் ஏதாவது இதுலேயே பாருவால் வாயை கட்டுப்படுத்த முடியல, பேசாமல் இருக்க முடியல. பாரு பேரில் கேஸோ இல்லை பாரு கொடுத்த கேஸோ வந்ததுன்னா நீதிமன்றமே 2 ஆகிடும். ஸோ இன்றைய நிகழ்வுகள் இவ்வளோதாங்க. நாளைக்கு என்னென்ன கேஸ் வருது, எத்தனை பேரோடது, இவங்க கிட்டத்தட்ட 15 பேர் இருக்காங்க. 15 × 3 45 கேஸ் இருக்குது. 1 முடிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 கேஸ் வரும்னு நினைக்கிறேன். ஒர்த்தாக இருந்ததுன்னா நமக்கும் என்கரேஜிங்காக இருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எந்தும் இருக்கும். இல்லைன்னா வாரம் போல் இந்த வாரமும் முடிந்ததுன்னு சொல்லி போயிட வேண்டியதான். இதில் வெறிய இன்றைக்கி ஒரு சூப்பர் இது என்னென்னா, கானா வினோத் பிக் பாஸ் மேலேயே ஒரு கேஸ் கொடுத்த உடனே அவரும் சும்மா விடாமல், இருங்க என்னோடய லாயர்ஸ்ட்டை கேட்டு சொல்கிறேன், இது செல்லுபடி ஆகுமா அப்படின்னு அதுக்கு ஒரு கவுண்டர் ஒரு கொஞ்சம் நாழி விட்டுட்டு, ஒரு 3 to 5 seconds விட்டுட்டு, இல்லை 3 to 5 minutes விட்டுட்டு, அதுக்கப்புறமா என்னோடய லாயர்ஸ் சொல்லிட்டாங்க என் மேலே கேஸ் செல்லுபடி ஆகாதுன்னுட்டு அப்படின்னாரு. அதே மாதிரி ஆதிரையோ யாரோ பேசும்போது, பிக்பாஸ் உங்கள் மேலே கேஸ் கொடுக்கலாமான்னு, என் மேலே கேஸ் கொடுக்க முடியாது, நான் தான் உங்கள் மேலே கேஸ் கொடுத்தேன்னா உங்கள் அத்தனை பேரையும் கூண்டில் ஏற்றுவேன்னாரே. பார்ப்போம். சூப்பர் பிக்பாஸ். ஸோ யூ ஆர் ஆல்சோ அன்ஹாப்பி. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம நினைக்கிற மாதிரியே தான். ஒரு கண்டஸ்டன்ட்னு வந்துட்டாங்க, ஒரு சீசன்னு ஆரம்பித்தாச்சு, அதை நடத்தி முடிச்சுட்டு நம்மளும் அதை ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டு இந்த சீசனை நல்லபடியாக முடிச்சுட்டு வெளியேறிடுவது தான் எல்லாருக்குமே மரியாதைங்கிறது பிக் பாஸ் சொல்லாமல் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.